அப்பா. உள்ள வா. ஏங்க நீங்க உட்காருங்க. அப்பா என்னப்பா என்ன மட்டும் வான்னு சொல்றீங்க, அவரையும் வான்னு கூப்பிடுங்கப்பா. உன்னை உள்ளவான்னு கூப்பிட்டேன்ல, கண்டவனெல்லாம் உள்ளவான்னு கூப்பிட முடியாது. உங்க அம்மாவுக்கு உங்களை பார்க்க வேண்டாம் தான் உங்க அம்மா உங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. தலை தீபாவளி கொண்டாடலைன்னா ஊர்ல இருக்கவங்களாம் தப்பா பேசுவாங்கன்னா உங்க 2 பேரையும் இங்க வர சொல்லியிருக்கோம். அப்பா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்காக ஒரே ஒரு வார்த்தை அவரை வான்னு கூப்பிடுங்கப்பா ப்ளீஸ். என்னால் கூப்பிட முடியாது. நீ போ, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிறேன். ஷான், அப்பா உன்னை வான்னு கூப்பிடலன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. சேச்சே, நான்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்கல. வந்தா இப்படி நடக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தானே வந்தோம். தலை தீபாவளிக்கு வந்திருக்கோம், ஹாப்பியா இரு. எதுவும் யோசிக்காது சரியா? நீயும் ஃபீல் பண்ணாத. வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? காலேஜ்ல எப்படி போகுது? ஏதோ போகுது. வாடா பிரசாந்தே, நல்லா இருக்கியா? டேய் உன்னதானடா கேக்குறாரு, பதில் சொல்லாம இருக்க. மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேளுடா. இங்க பாரு, உன்னே ஒரு முறைக்கு தான் தலை தீபாவளிக்கு கூப்பிட்டுருக்கோம். மற்றபடி அந்த ஆள்கிட்ட பேசலாம் எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சின்ன பையன், உனக்கு என்னடா இவ்வளவு திமிரு? அவன் என்னமா தப்பா பேசுறான்? உன் புருஷனை உள்ளவான்னு கூப்பிடலன்னா உனக்கு கோவம் வருது, அசிங்கமா இருக்குல்ல? இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லியும் இவனதான் கல்யாணம் பண்ணி எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்க. பெத்த பொண்ணை விட உங்களுக்கு ஊரு சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு தானே முக்கியமா போச்சு. என் புருஷனை மதிக்காத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். வாங்க போலாம். மலர், ஒரு நிமிஷம் இரு. மாமா, எனக்கு உங்க கோவம் புரியுது. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா கொஞ்சம் எங்க நேரமே யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கேயும் இதே மாதிரிதான் எங்களை அவமானப்படுத்தினாங்க. ஆனா அப்பெல்லாம் மலர் கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல. எப்ப அவ வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்துறீங்களோ அப்பதான் மலர் இவ்வளவு கஷ்டப்படுறான். நாங்க சின்ன பசங்க, தெரியாம பண்ணிட்டோம். ஆனா நீங்க பெரியவங்க தானே. உங்களுக்கு எங்களை பார்க்க பிடிக்கலன்னா எங்களை வர சொல்லியிருக்கவே கூடாது. எதுக்கு இப்ப எங்களை வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? நாங்க கிளம்புறோம் மாமா. பாருமா, நீ இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம். ஆனா அவன் இந்த வீட்டுக்கு வருது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். அப்போ நானும் இந்த வீட்டுக்கு வர்றது இதான் கடைசி தடவையா இருக்கும். வாங்க போலாம்.